எல்லா சர்வரையும் தூக்கி போட்டு இப்போ நான் ஒரு புது சர்வர் ஆரம்பிச்சிருக்கேன். இதுக்கு இந்த வேர்ல்டுக்கு பேர்லாம் வைக்கல, இந்த மாதிரி தான் பேர் வைக்க போகிறேன். அது என்ன பேர் ஜெசி. நான் ஒரு அண்ணனோட பேர் தான் வைக்கிறேன். அந்த சேனலுக்கு வச்சுருந்தாங்க. நான் ஷூட்டிங்கில் சரி அது இருக்கலாம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். கோல்டு போட்டேன் தெரியுதா? நான்லாம் இது கொடுக்கவே இல்லைங்க. நான் விளையாடுற எல்லாத்துலேயும் அதுவாக வருது. அதுக்கு நான் என்ன பண்ணுறது சொல்லுங்கள். ஸ்டார்டிங் மேப்பு ப்ளே டே டார்ச் எடுத்துக்கலாம். சொன்னா வருது இந்த போட்டல். போய் அங்கே போய் காபிள் ஸ்டோன் மைன் பண்ணி அப்புறம் அயனை மைன் பண்ணி அப்புறமா டைமண்ட் வச்சு இவனை மைன் பண்ணி ஓகே கொஞ்சம் பரவாயில்லன்னு தான் தோணுது. அங்கேருந்து இங்கே வந்ததுக்கு இதுதான். ஓகே குட் ஓகே காய்ஸ், நம்ம போய் காபிள் ஸ்டோன் பண்ணணும். நான் என்னாச்சு அதுக்குள்ளே அந்த ஆர்மர் வீக் ஆகிடுச்சா? இல்லை ஓகே மைனிங் ரொம்ப மீன் திணிக்கிறேன். ஓகே மீனை தின்னாச்சு. கொஞ்சம் ஹெல்த் இருக்குது, அதனால நான் இதெல்லாம் மைண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ அது மைண்ட் பண்ணி டிக்கிங் இவ்வளோ போதும் தான் நம்புகிறேன். சரி போல் வாங்க. வந்து இப்போ கிராஃப்டிங் டேபிள் பண்ணணும். கிராஃப்டிங் டேபிள் பண்ணிட்டேன். பண்ணல ஃபுட்டு தான் பண்ணுறது. ஓகே உட்டு கருமந்திரமே ஓகே. கிராஃப்டிங் டேபிள் ஸ்டிக்ஸ் நிறைய வாங்கிக்கலாம். ஓகே இப்போ இங்கே வந்து ஒரு அயன் நகட் பண்ணிக்கலாம். வெப்பன்ஸுக்கு வந்தோம்னா ஒரு ஸ்டோன் ஆக்ஸ், ஒரு ஸ்டோன் பிக்காக்ஸ், ஒரு ஸ்டோன் ஸ்வாட் பண்ணிட்டு ஸ்டோன் பிக்காக்ஸ், ஸ்டோன் எல்லாத்தையும் எடுத்துட்டு இந்த இடத்துல இருந்து கிளம்பணும். அதுக்கு நான் இப்போ ஒன்று போய் பண்ணிட்டு வந்துடுறேன். ஓகே நான் இப்போ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிறேன். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தாச்சு. எனக்கு இப்போ சாப்பிட்றதுக்கு இவனுங்க தான் இருக்கானுங்க. இவனுங்க வச்சு கொஞ்சம் நேரம் ஓட்டுவோம். சரி கொஞ்சம் பசி ஆறி இருக்கு எனக்கு. ஓகே நான் வேறு ஏதாச்சும் அது செம்மையாக இருக்கு பாருங்களேன். நான் அப்படியே இங்கே நடந்து வந்துட்டு இருந்தேன். திடீர்னு பார்த்தா இந்த கேவ் பார்த்தாலே எனக்கு என்ன தெரியுமா ஞாபகம் வந்துச்சு? குணா கேவ் இருக்குல்ல, ஞாபகம் வந்துச்சுன்னு சொல்கிறேன். அதே தான் ஞாபகம். பொறுமையாக தான் போனோம் போல. அப்போ எனக்கு ஹெல்த்து பசி கிடையாது. நான் எத்தனை இது முடிச்சு வச்சுருக்கேன்னு பாருங்க. ஒரு ஆப்பிள் ஒரு பட்டு முடிச்சிட்டேன். நீ 2 பார்த்துதான் இறங்கணும். அப்புறம் எழுத்து குறைந்து அப்புறம் சோறு தின்னு அப்புறம் சோறு இல்லாமல் செத்து போய் ரொம்ப கஷ்டம் அது. ஓகே காய்ஸ், நம்ம இப்போதைக்கு இந்த மாதிரி பேசுகிறதா இருக்கும். செம்ம இருப்பா, செம்ம மேலே போ. செகண்டு
எனக்கு சத்தியமாக இப்போ கூட தெரியாது. உள்ளே இழுக்கும், உள்ளே இழுக்கும்னு எனக்கு தெரியாது. அவ்வளோ தூரம் இருக்கு. என்கிட்ட வேறு எந்த பிளாக்கும் இல்லை, ஒன்றும் இல்லை, மண்ணும் இல்லை. ஒரு காவல் ஸ்டோன் இருக்குது, இது இருக்குது. இது போட்டு போய்க்கலாம். மறக்காமல் யாராச்சும் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதை என்ன சொல்கிறது, செம்மையாக இருக்குல்ல அந்த இடம். ஸ்னோ மாதிரி இருக்கு. அதே தான் இப்போ எல்லாம் கைஸ் நம்மளுக்கு இனி சோருக்கு பிரச்சனை இல்லை. வில்லேஜ் 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 நான் சும்மா திரும்பினாங்க. அங்கே ஒரு வில்லேஜ் இருந்துச்சுன்னா நான் என்னங்க பென்ஸ் பண்ணுறது. 2 வில்லேஜுங்க. கிங் ஆஃப் தி வில்லேஜ் அப்படின்னு பிளான்றான் நான். எங்கிட்டே வா. ஒரு வீடியோவில் அது என்ன இது இந்தியன் பைக் டிரைவிங் 3D கேமில் நான் என் ஃப்ரெண்டு கூட தான் விளையாண்டுருக்கேன். அவன் பேர் சிவாங்க. அடிக்கடி லூஸில் மாதிரி பண்ணிட்டுருப்பான். அவன் பேரை சொல்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை தான். அவன் பேர் சிவா தானே. நாங்கள் 2 பேரும் இப்போதைக்கு காலேஜ் இருக்கோம். ஓகே டாப் ஓகே. நீங்கள் பார்த்துருப்பீங்க, நான் எதுனா பண்ண ஸ்ட்ரைட்டாக கூட வந்து காட்டினேன் உங்களுக்கு. வேணா கூட இன்னொரு வாட்டி பண்ணுறேன். வீடியோட என்ட்ரன்ஸே இவ்வளோ தெரிஞ்சு எடுத்துக்கலாம். ஸ்மூத்து ஸ்டோனு நான் கூட இதை ஹேண்டில் ஆகுன்னு நினச்சிட்டேன். ஒரு செகண்ட். ஓ மை காட், இது ஒரு இதா எல்லாமே இந்த மாதிரிலாம் இருக்குது. நம்ம ஓட்ட வேண்டியது தான். இப்போ புதுசாக வந்த அப்டேட்டில் நம்ம வந்துட்டு அந்த அப்டேட்டே எதுக்குடா இது எம்டி. சரி நீ என் பேக்கு குத்தி பற்றி வச்சு பார்த்துக்கிறேன். இந்த வில்லேஜ் வேஸ்ட் வில்லேஜ் போல இது. ஓகே ஒரு பெட் கூட இல்லை இந்த வில்லேஜில். வில்லேஜர்ஸ் நீங்களாம் உசுரோடு இருக்கீங்களா செத்துட்டீங்களா? ஒரு பெட்டு கூட விற்காமல் இருக்கணுங்களோட ரைடு வந்து இந்த வில்லேஜ் நாசமாகிடுச்சோ. என்னாச்சு இருக்கிற மாதிரி ஃபீலிங்ஸ் இல்லை. அதே தான் அங்கே லாவா இருக்குது. தேவைப்பிடிச்சுன்னா போய் பொறுக்கிக்கலாம். அப்போ நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு வீடை சூஸ் பண்ண வேண்டியதான். இனிமேல் எனக்கு பிரச்சனை இல்லை. ஓகே கைஸ், இப்போ நம்ம அஜித்தோட ஒரு புது படம் வந்துச்சோம். அதை பார்த்தீங்களான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது பேக் மாதிரிங்க. ஓகே நான் இதில் என்னென்ன வைக்க போகிறேன்னா ஓகே ப்ரெட் எடுத்து இங்கே வச்சுக்கிறேன். எடுத்துட்டேன். இப்போ நான் மேலே வேறு சைடு போய் கட்டி கேட்கணும்னு நினச்சேன். ஓ மை காட் கதை ஊத்துற நோ காட். நர்வஸாக இருக்கு. ஐயங்காலம் ப்ரோ, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில ப்ரோ. திடீர்னு இழுத்து பிடிச்சிக்க போகுது என்ன. இந்த வீட்டில் நான் நினைக்கிறேன். ஆனால் இதில் லூட்டு எல்லாம் இருக்கும். வச்சு எடுத்துக்கிறேன். இன்னும் ஒரு குப்பை பயமாட்டிருக்கு. இந்த பயமே வேஸ்ட்டு பயம் கைஸ். எல்லாத்தையும் பொறுக்க வேண்டியதுதான். சரி நம்ம இந்த வீட்டுக்குள்ளே போய்
போயிடலாம் வாங்க. நம்ம வீட்டுக்குள்ள வந்து டோரை கட்டிட்டு ரைட். இன்னைக்கான டே 1 முடியுது. டே 1லேயே நம்ம என்னென்ன சம்பவம் பண்ணியிருப்போன்னு பார்த்துருப்பீங்க. ஓகே, நம்மக்கிட்ட இப்போ கொஞ்சம் ப்ரெட் அதிகமாகவே இருக்குது, சாப்பிட்டுக்கலாம். ஐங்காலம் இருக்கா, அதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் லூட் எடுத்துக்கிறேன். கொஞ்சம் ஓப்பியாக கிடைக்குதுங்க. நான் அது வீட்டுக்கு போனேண்ணா. ஆமாம், போனேன். ஆனால் எதுக்கோ பார்த்தேன். இங்கெல்லாம் என்ன வீடு இது? பர்னான்ஸ் மாதிரி. நான் உடச்சிட்டு உள்ளே போகிறேன். ஓகே, ஓ இந்த வீடா? நான் பறந்துருக்கேன் எங்கள் வீட்டுக்கு. சரி, வேறு ஏதாச்சும் வீடு கிடைக்குமா? கட்டி எங்கே போனேன்? எங்கே போயிட்டுருக்கேன்? எங்கே போனேன்? இப்படி போனேன். ஆனால் இந்த வில்லேஜஸ் எங்கே இருக்காங்கன்னு தான் தெரியல. இங்கேருந்து ஒரே முயல் கறியா கிடக்கு. முயல் கறி 40 கேரட் இருக்கு. சீடு எடுத்துட்டு பார்ப்போம். அதுவும் இது வெளுத்து இருக்கு பாருங்க. எப்படின்னா தெரியலாம். இங்கே வேறு இன்னொரு வில்லேஜ் இருக்கா? ஓபி கைஸ். டோப்பி. அங்கே எதுவுமே இல்லை. மேலே ஏதாச்சும் ஒரு வீட்டு கண்ணா. ஓ தலைவா ப்ளீஸ் தலைவா. காடு கொஞ்சம் சேஃபாகவும் போனோம். அங்கே அயன் பாக்ஸ்லாம் இப்படிதான் மூலமா உள்ள எடுத்து அவங்க போட்டுட்டு தான் நான் இப்படிக்கா போகணும். ஸ்லாப் ஐயன் காய்ஸ் ஓபி இருங்க என்கிட்ட. ஓகே, 2 மரம் தான் இருக்கு. ஓகே காய்ஸ், எடுத்து விட்டு வச்சு என்னமோ பண்ணேன். அப்புறம் பழுக்கின்னு எடுத்தேன். இதெல்லாம் இருக்குது. இதை வச்சு தான் நம்ம அவங்ககிட்ட போனோம். தொலைங்க ஓகே நான் போயிட்டு கூப்பிட்றேன். ஓகே காய்ஸ், நான் வந்தேன். போய் பார்த்தேன். ஒரே அடிதான். இதெல்லாம் எடுத்துக்கலான் இருக்கேன். இன்னும் ஏறமானீங்க. இதை தூக்கி போட்டோம்னா இதே இருக்கும். இதை தூக்கி போட்டோம்னா இதே இருக்கும். இதை தூக்கி போட்டு இதை எடுத்துக்கிட்டோம்னா முடிஞ்சு. சரி, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு வந்துருக்கேன். இருங்க,
ஓகே நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஒரு ஆடு ஆடோட அம்மா. ஓகே சரி மைண்ட் பண்ணிட்டேன். அப்புறம் பார்த்தா நான் வந்த வழியிலே நிறையா ஸ்டாக் ஆஃப் ஃபைன் இருந்துச்சு guys, அங்க பாத்தீங்களா இன்னொரு பையன் guys. அதுக்கு பாத்தீங்களா சரி வாங்க நம்ம இந்த வில்லேஜ் ஃபுல்லா இது பண்ணுவோம். இப்போ இந்த வில்லேஜ் ஃபுல்லா போறேன். சரி guys, வீடியோல பார்க்கலாம். பாய் பார்ட் 2.